நேற்றைய வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். ஆல் போர்டை பொறுத்த மட்டும் 3 இல்லை 8 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த போர்டில் 3, 8 வருதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வெற்றி இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 3ன்றது இன்றைக்கி ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 3 டிஜிட் நம்பர் பொறுத்த மட்டும் நமக்கு வித்தியாசமான நம்பர்கள் வரும்போது தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். முடிஞ்ச மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம சொல்லியிருந்தோம், முதல் நம்பரே 34ன்றது கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 34ன்றது நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த தகவலும் அவங்க எல்லாருமே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி யாரெல்லாம் ஏபியில் 34ன்றது ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச மட்டும் எங்களுடைய நம்பர்கள் உங்களுடைய நம்பர்களுக்கு மேட்ச் ஆகி வருதான்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி நேற்றைய பாக்ஸ் நம்பரை நம்ம சொல்லியிருந்தோம், 324ன்றது முதல் நம்பரே கொடுத்துருந்தோம். இந்த நம்பர் யாராவது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நியூ இயர்க்குள்ளே நமக்கு 2 நாளில் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சொன்னோம். முதல் நாளே நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. நாளைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக வந்திருக்கும். நாளைக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபுல் இன்னிங் வருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கெஸ்மின்றதுக்கு பக்கத்தில், அதாவது எங்கள் சேனல் நேம் பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியாட்டி டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறத சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த தகவலை தவிர்த்துடுங்க. நமக்கு தொடர்ந்து டபுள்ஸ் பேட்டர்னில் வந்துட்டு இருந்தது, அது மாறி இப்போ தான் நமக்கு டைரக்டான பேட்டர்னில் வந்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் நம்ம நம்பிக்கையாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். 31/12/2024 இந்திய வருஷத்தில் இன்றைக்கி நமக்கு கடைசி நாள். 50-50 போது நம்ம மோஸ்ட்லி சொல்கிறது தான், நமக்கு அன்சோல்டு அதிகமாக ஆகக்கூடியது 50-50 தான். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துவாங்க. ஒருவேளை நமக்கு அன்சோல்டு ஆகாமல் நமக்கு டைரெக்டாக வந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். கேரளா லாட்டரியை பொறுத்த மட்டும் நமக்கு தொடர்ந்து வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நமக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் வரும்போதெல்லாம் கொஞ்சம் தோல்வி ஏற்படும். ஆனால் டைரக்டான நம்பர்கள் இப்போ வரதுனால ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கும் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு. 50-50 பொறுத்த மட்டும் நமக்கு அன்சோல்ட் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அதனால் உங்களுக்கும் மேட்ச் ஆகி வருதான்றது நீங்கள் ஒரு 2 தடவை பார்த்துட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வரலான்னு தோணுச்சுன்னா டபுள்ஸ் பேட்டர்ன்லேருந்து உங்களுடைய எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி 90% எங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற நம்பர்களை தான் நாங்கள் மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் அதே மாதிரி வருதான்றது நீங்கள் ஒரு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் உங்களுடைய நம்பர்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். சார்ட் கெஸ்ஸிங் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் காட்டுது. நம்ம 809ன்றது ரிசல்ட் வரும்போதே காட்டுது. 80ன்றது 9, அது 3 நம்பரில் நமக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதே பேட்டர்னில் தான் நமக்கு மறுபடியும் இந்த இதுலேயே வந்திருக்கு. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், 644.7ன்றது வந்திருக்கு பாருங்கள். இந்த பேட்டர்னை நம்ம கொஞ்சம் டார்கெட் பண்ணி பார்க்கலான்னு தோணுது. 7ன்றது பொருள் மட்டும் 2ன்றதை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம்னா இந்த பேட்டர்னுக்கு ஒன்று மேலே இருக்கக்கூடிய நம்பர்களோ இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்களோ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது 161.2 162ன்றதோ இல்லை 9745 இந்த பேட்டர்ன்லேயும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இதே பேட்டர்னில் வருதான்றதை நீங்கள் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி 6347 இந்த பேட்டர்னுக்கு மேலேயோ கீழேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி தோணுது. டைரெக்டான நம்பர்கள் இல்லாட்டியும் உங்களுக்கு பவர் நம்பர்களில் வந்ததுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஐடியா மட்டும்தான். கன்ஃபார்ம் இந்த பேட்டர்னில் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பேட்டர்னில் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னில் 6 டிஜிட் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுலேயும் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் வந்து போயிட்டுருக்கு. நம்ம அப்படி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் மட்டும் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் 374 மேலேருந்து கீழே 2வது நம்பர் பார்த்திங்கன்னா 374ன்னு வந்து பாருங்கள். அந்த பேட்டர்ன் எடுத்துக்கலான்ற மாதிரி தோணுது. அப்படி அந்த பேட்டர்ன் வருமா அப்படின்ற தோன்றவங்களுக்கு 326ன்ற ஆப்ஷன் வந்துருப்பாங்க. அந்த பேட்டர்னில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் மேலே இருக்கக்கூடிய நம்பரில் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தோணுது. ஏன்னா நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர நம்பர்லேருந்து ஒரு சில நம்பர்கள் மாறும்போது கீழே 326லேருந்து வரும். டைரெக்டாக வரும்போது பார்த்திங்கன்னா 374 அப்படின்றதுலேருந்து வரும்.
ஆனால் மோஸ்ட்லி 90% எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த பேட்டர்ன்லேருந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கும் இதே பேட்டர்னில் வருதான்றது நீங்கள் ஒரு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு நாளைக்கு ஆல்போர்டை பொறுத்த மட்டும் மறுபடியும் நமக்கு வந்த எண்கள்லேருந்து ரிப்பீட் எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. அதனால் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது 2 இல்லை 7 அப்படின்றது தான். நமக்கு 3வது நாளாக தொடர்ந்து 7, 2 அந்த பேட்டர்னில் வருமா அப்படின்ற சந்தேகம் வேணாம். ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா 9ன்றது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்த மாதிரியே இப்போ 7ன்றது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த எண்கள்லேருந்து வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. மோஸ்ட்லி 90% நமக்கு நாளைக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் 2, 7ன்றதை சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் 2, 7 வருதான்றதை பார்த்துட்டு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எந்த போர்டில் 2, 7 வருது, அதாவது ஏ போர்டில் வருதா இல்லை பி போர்டில் வருதா இல்லை சி போர்டில் வருதான்றதை கரெக்டாக கணிச்சிட்டிங்கனாலே நாளைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் டார்கெட் பண்ண போகிறதும் 2, 7ன்றது தான். உங்களுக்கும் 2, 7 வந்ததுன்னா 2, 7லேருந்து உங்களுடைய நம்பர்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். 2, 7ன்றதோட எந்த நம்பர்கள் மேட்ச் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபிஎஸ்சிபிசியை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றதுன்னா 0, 5 அப்படின்றது தான். இதில் நம்ம டைப் பண்ணும்போது மிஸ் பண்ணிவிட்டோம். ஏபியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏபி ஏசி பிசியை பொறுத்த மட்டும் 20, 25, 70, அதே மாதிரி 75ன்றது வச்சுக்கோங்க. 20 கிடையாது, 20 2 தடவை கொடுத்துருக்கோம். 20, 25, 70, 75, 02, 52, 07, 57 இந்த எண்கள் நமக்கு ஏபிலேயோ ஏசிலேயோ பிசிலேயோ வர்றதுக்கு வாய்ப்புகள் 90% அதிகமாக இருக்கும். அதில் முடிஞ்ச மட்டும் ஏபிஎஸ்சி பிசிலேருந்து இந்த எண்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் 90% அதிகமாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். மேக்ஸிமம் பாக்ஸ் நம்பர்ஸோ இல்லை நீங்கள் டேரெக்டாகவோ தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய நம்பரில் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து 90% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. 2, 7 மறுபடியும் வருமானன்ற யோசனை வேணாம். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்ததுன்னா இந்த எண் நமக்கு 2, 3 நாளைக்காவது வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா இந்த எண்கள்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 230, 285, 735, 780 இந்த எண்கள் தான் எங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 3, 2 அப்படின்றது மறுபடியும் வருமானதை யோசிக்காதீங்க. நமக்கு இதே மாதிரி பேட்டர்னில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால் 2, 3 உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. 230, 285, 730, 735, 780 ஒருவேளை இதுலேருந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி ஏதாவது பவர் நம்பர்களில் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுனால ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் இந்த 4 எண்கள்லேருந்து நமக்கு நல்ல ஒரு பெரிய ஹிட் கிடைக்கும். தொடர்ந்து நமக்கு 2வது நாள் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். முடிஞ்ச மட்டும் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக 90% வெற்றி வரும். இதை நீங்கள் டேரெக்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்கள் பாக்ஸ் எண்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்லி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் ஏதாவது ஒரு நம்பர் கரெக்டாக தேர்ந்தெடுத்து பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோம். ஒரு வெற்றியோடு நம்ம புது வருஷத்துக்கு கொண்டணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.